ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கத்திரிக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா வந்தப்போ எங்கள் அம்மாவுக்கு செய்ய சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க செஞ்ச ரெசிபி தான் இது. இதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிற கத்திரிக்காவையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தாளிப்பு ஐட்டம்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வடகம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இந்த சைஸ் அளவுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதிலே ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கணும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக பட்டை, லவங்கம், உடைச்ச கடலை, இஞ்சி, பூண்டு, இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளியையும் இதிலையே சேர்த்தி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே கத்திரிக்காய் இங்கே சாஃப்டாக எண்ணெயில் நல்லா வெந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலாவும் இந்த கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கணும். ஒரு 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி நீங்கள் புளிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. புளி அதிகமாக வேணும்னா தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி அதிகமாக வேணும்னா புளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் ஈஸியாக டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.